வெல்கம் டு சுஜய் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சுஜய் கிராஃப்ட் சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்காக 2 பாக்ஸ் இருக்குது மீஷோலேருந்து. இதில் என்ன ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்னு போடலை. இது வந்துட்டு அக்கா தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. த்ரெட் பேங்கிள்ஸ் செய்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் தான் இதுக்குள்ளே இருக்குது. இதோட ப்ரைஸ் எல்லாமே நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த பில்லில் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த பில்லில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே வந்து 2 மெட்டீரியல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து பிளெயின் பேங்கிள் 2.6 சைஸு 247 ருபீஸ். இன்னொன்று வந்து அதர் சார்ஜஸ்ன்னு போட்டு ஒரு ரூபா ஒடிச்சிருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு மெட்டீரியல் தான் இருக்குது. என்னதுன்னு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பில் காப்பி எதுக்கு பத்திரமா எடுத்து வச்சுருப்போம். எந்த பக்கமாக ஓப்பன் பண்ணலாம்? இந்த பக்கமாகவே ஓப்பன் பண்ணலாம். இதான் ஈஸியாக தெரியும். கையிலே சுத்த பச்சு. உள்ளேயும் ஒரு பாக்ஸ் இருக்கு, தெர்மோகோல் பாக்ஸ். ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் ஓப்பன் ஓப்பன். சர்ப்ரைஸ். டூ 2:6 சைஸுன்னு இருந்துச்சுல்ல. இதோட சைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2.6னா கரெக்டாக என் கைக்கு போடுற அளவு. இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த த்ரெட்டை நம்ம சுற்றிக்கலாம். அதனால் எல்லாமே ப்ளைன் ரெட்டாக போட்டிருக்காங்க. இது எல்லாமே கண்ணாடி வளையல். ரெட் பேங்கிள்லே கண்ணாடி வளையல், மெட்டல் வளையல் எல்லாத்துலேயுமே வருது. எடுத்த மாதிரியே அப்படியே உள்ள வச்சாச்சு. ஓகே, இது எப்படி சுற்றி இருந்தது? இப்படியா? இதையும் அப்படியே சுற்றி உள்ள வச்சாச்சு. எல்லாமே ஒரே சைஸ் தான் நினைக்கிறேன். இந்த எல்லோ ஏர் பபிள்ஸ் 2. இது எல்லோ. அடுத்தது மெரூன் க்ரீன். இது க்ரீன். இந்த பழக்கம் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. அதுக்கப்புறமா இது மெரூன் கலர். எல்லாமே ஒரே சைஸு. எதிர்பார்த்த மாதிரி எங்கள் கை சைஸுக்கே வந்துடுச்சு. 2:6னா எவ்வளோ பெரிய சைஸ் வரும்ன்ட்டு தெரியாமல் இருந்தோம். ஓகே, 248 ருபீஸ். இந்த 4 பீஸும் சேர்த்து ஒரு இதுலேயும் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ண மறந்துட்டோம்ல. இதில் ஒரு 12 24 இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 24 இருக்குது. ஒரு இதுலேயும் 24 இருக்குது. இது ஒர்த்தா என்னன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது வந்து நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இதில் என்ன இருக்குன்னு தெரியல. இது மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. கண்ணாடி வளையல் த்ரெட் பேங்கிள் செய்கிறதுக்காக ஆர்டர் போட்டிருக்கேன்னு. ஒருவேளை அதே கண்ணாடி வளையல் தான், வேறு சைஸ் ஏதாவது போட்டிருப்பாங்களான்னு பார்ப்போம். இது வந்து எவ்வளோ ப்ரைஸுன்னு பார்த்தோன்னா 203 twinkling colorful bracelet and bangles
பிரேஸ்லெட் அண்ட் பேங்கிள்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. 203 rupeesக்கு. சரி என்னன்னு பார்க்கலாம். இப்போதான் ஞாபகம் வருது. இதுவும் கண்ணாடி வளையல் தான், ஆனால் என்னன்னு நீங்களே பாருங்க. கெஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிட்டர்ஸ் வச்ச கண்ணாடி பேங்கிள்ஸ். அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. கண்ணாடி வளையல் எப்படி வரப்போதோன்னு எதிர்பார்த்தோம். பேக்கிங் சூப்பராக இருக்குது. எடுத்து பார்த்தா தான் உடையாமல் வந்திருக்கா என்னன்னு தெரியும். இந்த கலரில் அதில் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சும்மா இடையில மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதையும் நம்ம லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ரொம்ப பேக் பண்ணியிருக்காங்களே. இந்த ஷீட்டை எடுத்தால் தான் வெளியில் எடுக்க முடியும். எடுத்து பார்த்துருவோம். திரும்பி இதே மாதிரி அப்படியே பேக் பண்ணணும். அதுதான் கஷ்டம். அழகா இருக்கு வளையல். இதுவும் 2:6 தான் நினைக்கிறேன். இது வந்து 2:6. ஆமாம், இதுவும் அதே சைஸ் தான் போட்டிருக்காங்க. அதே கண்ணாடி வளையல் நல்லா இருக்கா? வேற கலர் போட்டு பார்க்கலாமா? இது எல்லா கலருமே அழகா இருக்கு. சந்திரமுகி மாதிரி எல்லாத்தையும் போட்டு. ஐயோ, இந்த பாருங்க, இதுல ஒரு பேங்கிள் உடஞ்சிருக்கு. அழகா பேக் பண்ணியிருக்காங்கன்னு இப்போதான் சொன்னேன். அதுக்குள்ளே ஒரு பேங்கில் உடச்சி கொண்டு வந்துட்டாங்களே. லைட்டாக இப்படி ஒரு இடத்துல உடஞ்சிருந்தா கூட நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இது எப்படி பீஸாக உடஞ்சிருச்சு பாருங்க. ஓ மை காட், என்ன இப்படி ஆயிடுச்சு? அதுவும் அழகான ரெட் கலர் வளையலாக பார்த்து உடஞ்சிருச்சு. கடவுளே, இந்த க்ரீன் உடையக்கூடாது. எல்லா பேங்கிள்ஸும் அழகாக வந்திருக்கு. ரெட் கலர் மட்டும் ஒரே ஒரு வளையல் உடஞ்சிருச்சு. அழகாக இருக்குல்ல? அந்த ஜிகி ஜிகின்னு இந்த மினுங்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ரெண்டுமே அழகாக தான் இருக்குது. ஓகே, இதில் எந்த பேங்கிள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரமாக இதில் த்ரெட் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணலாம். மேக்கிங் வீடியோ அப்லோட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா அக்கா பாப்பா வச்சுருக்கிறனால வீடியோ எதுவும் ஷூட் பண்ண முடியல. அவள் தூங்கினதுக்கப்புறம் தான் பேங்கிள்ஸ் வந்துட்டு மேக் பண்ண முடியும். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஏற்கனவே கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் த்ரெட் பேங்கிள். அதுவும் சீக்கிரமாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலாம். எல்லா வேலையிலையுமே கழட்டியாச்சு அழகா. இந்த இதில் உள்ள பீங்காலாம் இதில் இருக்குது பாருங்கள். இதை பத்திரமா ரிமூவ் பண்ணணும். எப்படி எடுத்தோமோ அதே மாதிரியே பேக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடம் பத்தாது போய் தெரியும். இத்தனைக்கும் ஒரு வளையல் நம்ம வெளியில் எடுத்துட்டோம். இதில் நூல் சுற்றணும். இதில் கிடையாது. இதை வந்து ஆமாம், அந்த நூல் சுற்றுற வளையலுக்கு இடையில இதை மிக்ஸ் பண்ணணும். இதுலேயும் சுற்றணும்னா சுற்றலான நல்லா தான் இருக்குது. இது சுற்றவே தேவையில்லை. அந்த பாக்ஸில் இருக்கிற வளையல் எல்லாமே நூல் சுற்றணும். ப்ளைன் வளையலாக இருக்கு. ஆமாம், இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ரீஃபண்ட் பண்ணுவாங்களா, செட் அனுப்பி விடுவாங்களா? 24 வளையல் 203 ரூபா. இந்த ப்ரைஸ் எல்லாமே ரீசனபிளாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பினஸ் இஸ் சுஜே கிராஃப்ட்ஸ்.